14 நாள் 2 வாரம் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையவே இழந்து 2 பக்கமும் ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு நாட்டினுடைய அதி உச்சகட்டமான தலைவர் சுப்ரீம் லீடரை கொலை செய்து இன்னும் ஒரு சில தலைவர்களையும் கொலை செய்து அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர் அதிகாரபூர்வமா இந்தியாவோட 14 நாட்களை கடந்து தொடர்ச்சியான போர் போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ உலகம் முழுக்க போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை, இந்த எரிபொருள் பிரச்சனைக்கான ஒரு தற்காலிகமான தீர்வை இப்போ அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள். அது என்னன்றதை பார்க்க போறோம். அதே மாதிரி இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு பக்கத்துல தாக்கி அளிக்கப்பட்ட கப்பல்ல இருந்து மீட்கப்பட்ட ஈரானினுடைய படைகள் அவர்களுடைய உடல்களை திருப்பி அனுப்புறதுக்கான செயல்பாடுகளை இலங்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைய நாள்ல விமான நிலையத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. அந்த முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதன்முறையா அவர் இப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்றதை பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களையும், இப்ப இந்த போர் சூழல்ல போய்கொண்டிருக்கக்கூடிய கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்களையும் இந்த வீடியோல முழுமையா விரிவா தெளிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்றதா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னடா பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியானுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும் கேமரா ஃபாலோ பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சு 14வது நாள் இப்ப வரைக்கும் 2 பக்கத்துல இருந்தும், அமெரிக்கா இஸ்ரேல் பக்கத்துல இருந்தோ இல்லாட்டி ஈரான் பக்கத்துல இருந்தோ எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைகள் இல்லாட்டி போர் நிறுத்த உடன்படிக்கைகள் எதுவுமே இல்லாம உயிரிழப்புகள் சேதங்களோட 2 பக்கமான தாக்குதல்களும் தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்குது. அந்த தாக்குதல்ல இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற அப்டேட்ஸ்ல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த மார்ச் 4ஆம் தேதி இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு பக்கத்துல இருந்த ஐரிஸ் டீனான்ற ஒரு ஈரானிய போர்க்கப்பல் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பலால தாக்கி அழிக்கப்பட்டது. அந்த கப்பல்ல இருந்து வந்த அழைப்பின் காரணமா, அவசர அழைப்பின் காரணமா இலங்கையினுடைய கடற்படை அந்த கப்பல்ல இருந்த ராணுவ வீரர்களை காப்பாற்றியிருந்தார்கள். 130 பேர் அந்த இடத்துல இருந்தார்கள். அதுல சில பேர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 84 பேருடைய உடல்கள் உயிரிழந்த நிலையில மீட்கப்படுகிறது. அந்த மீட்கப்பட்ட 84 உடல்களும் இன்றைக்கு வரைக்கும் காலி மருத்துவமனையில தான் குளிரூட்டப்பட்ட நிலையில வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடல்களை திரும்பவும் ஈரானுக்கு கொண்டு போறதுக்கான ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி இலங்கையிலிருந்து அது ஈரானுக்கு போறதுக்காக இப்ப விமான நிலையத்துக்கு போய்கொண்டிருக்குது. எங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரானுக்கு கொண்டு போறதுக்கான முழுமையான ஒழுங்கமைப்புகளையும் ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அங்க வரப்போற ஒரு ஈரானோட தனி விமானத்துல தான் இந்த 84 ஈரான் ராணுவ வீரர்கள், கடற்படை ராணுவ வீரர்களுடைய உடல்களும் ஈரானுக்கு திருப்பி கொண்டு போகப்பட போகுது. முழுக்க முழுக்க மனிதாபிமான அடிப்படையில மட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எந்த ஒரு அச்சுறுத்தல்கள் வருமென்ற ஒரு பயமும் இல்லாம இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு அப்பால் நின்ற ஒரு கப்பல்ல மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்காக இலங்கை கை கொடுத்து அந்த கப்பல்ல இருந்த சில பேர் மீட்கப்பட்டு பல பேர் இறந்த நிலையில தான் இந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிக்கு பிறகு இந்த செயல்பாடு இன்றைக்கு இலங்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. ஸோ இது முதலாவது அப்டேட். அடுத்த 2வது முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த உலகமும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எரிபொருளும் எரிவாயுவும். இது 2க்கும் பிரச்சனை வருமா இருந்தா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவுல பொருளாதார சந்தைகள் அடிவாங்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில தான் உலகத்தோட ஒரு பிளட் லைனா இருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் மூடப்பட்டதுக்கு பிறகு உலக நாடுகளே இப்ப இந்த எரிபொருளுக்காக கடுமையான விலைகளை செலுத்த வேண்டிய நிலைமையிலையும் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படுமோன்ற ஒரு அச்சத்திலையும் உலக நாடுகள் இருக்கிறத எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இப்ப அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கிறாருன்னு சொன்னா, இந்த பிரச்சனைக்கான ஒரு தற்காலிகமான தீர்வா இவ்வளவு நாளும் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்க கூடாதுன்னு சொல்ல போனா தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஷ்யாட்ட இருந்து இனிமேல் உலக நாடுகள் எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நீங்க எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்க. 200 US$ வரைக்கும் பரலுக்கான விலை போகும் எதிர்பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் மூடப்பட்டபடியா. ஸோ அந்த நிலைமையை கட்டுப்படுத்தி உலக நாடுகள் இந்த எரிபொருள் பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக
இந்த போர் முடியும் மட்டும் ஒரு தற்காலிகமான தீர்வா நீங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதா இப்ப செய்தி வெளியாகிறது. ஏற்கனவே இந்தியாவை மிரட்டினதும் டொனால்ட் ட்ரம்ப் தான், எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அது சில பேர் இல்லைன்னு சொல்லி சொன்னா கூட ரஷ்யாட்ட இருந்து நீ எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவை பணிச்சதும் அமெரிக்கான்றது பெரும்பாலும் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த போர் சூழல் காரணமா நீங்க எந்த நாடா இருந்தாலும் ரஷ்யாட்ட போய் எண்ணெயை வாங்கலாம்னு சொல்லி ஒரு தீர்வை, தற்காலிகமான தீர்வை அமெரிக்க ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ரஷ்யாவினுடைய இலங்கைக்கான தூதுவரை போய் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறார். இலங்கைக்கான பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவரும் அதுக்கு சம்மதிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாக இருக்குது. ஆனா இது இந்த பெட்ரோலிய விலை ஏற்றத்துக்கான தீர்வா அமையுமான்னு கேட்டா சந்தேகம்தான். ஏனென்றா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ரஷ்யா லாபம் உழைக்கணும் என்ற நோக்கத்தில் விலையை ஏற்றுவார்களா இருந்தா அதுக்கும் எதுவும் செய்ய முடியாது. தட்டுப்பாடா விலையேற்றமானு கேட்டா வெளியேற்றத்துக்கு உலக நாடுகள் சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தட்டுப்பாடு இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வெளியேற்றத்தோட சிலவில் பெட்ரோலை பெற்றுக்கொள்றதுக்கான நிலைமை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட விலையில ரஷ்யா பெட்ரோலை உலக நாடுகளுக்கு வழங்குகிறார்கள்ன்றத. அதுக்குள்ள இந்த போர் முடிஞ்சா ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா முடிகிற மாதிரி தெரியல. சோ இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டா இன்றைய நாள்ல பார்க்கப்படுது. ரெண்டாவது அப்டேட். அடுத்த மூன்றாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய மூன்றாவது சுப்ரீம் லீடரா அதி உச்சகட்டமான தலைவரா தெரிவு செய்யப்பட்ட மொஜ்டபா கமேனி அவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதல் முறையா அவர் தெரிவு செய்யப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்குமே வெளியில வந்து உரையாற்றியோ இல்லாட்டி ஏதாவது அறிக்கை வெளியிட்டோ எந்த ஒரு செயல்பாடுகளுமே நடக்கல. ஆனா முதலாவதா அவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதலாவது அறிக்கையை இப்ப வெளியிட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, தொடர்ச்சியா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் மூடப்பட்டதுதான் இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த பகுதியை ஈரானினுடைய படைகள் பாதுகாக்க போறார்கள். அதால போகக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்படும். அந்த பகுதி எப்பவுமே மூடிதான் இருக்க போகுது. அதே நேரத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் உடனடியா மூடப்படணும். அப்படி மூடப்படாம இருக்குமா இருந்தா தொடர்ச்சியா மத்திய கிழக்கு நாடுகள் மேல எங்கட தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைய நாள்ல அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார். இப்ப வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல மேற்கொள்ளப்படக்கூடிய ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்குது. இப்ப ஒரு சில மணி நேரங்களுக்கு முதல் கூட இன்றைய நாள் காலையில கூட துபாயில முக்கியமான இடங்கள்ல வெடிப்புகளும் அதே மாதிரி கரும்புகைகளும் வெளியேறத எங்களால் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அதே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்படுற செயல்பாடுகளும் மத்திய கிழக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல நடக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படணும்னு சொன்னா அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் உடனடியா கட்டாயமா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து மூடப்பட்டு அமெரிக்க படைகள் வெளியேற்றப்படணும் என்ற மாதிரி ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் மூடப்பட்டபடியா தான் எனக்கு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைஞ்சு இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல வெளியேற்றங்கள் மக்கள் போய் கேஸுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் வரிசைகளை நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில எல்லாம் அது புதுசாக பார்க்கப்படுது. எங்களுக்கு எல்லாம் பழசு, சொல்லப்போனா பழகி போச்சு. நாங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துருக்கிறோம். 2022ஆம் ஆண்டுல ரோட்ல படுத்திருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பெட்ரோலியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு கூட இலங்கைக்கு கூட ஓரளவுக்கு ஓகே, நாடு சின்ன நாடுன்றபடியா பயணம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் இலகுவானதா இருக்கும். இலகுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு கஷ்டமா இருக்காது. அதே நேரத்தில் சனத்தொகையும் குறைவன்றபடியா நாங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம். ஆனா இந்தியாவை ஜோதிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தேசம், எத்தனை ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய போக்குவரத்து அங்க நடந்து கொண்டிருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இடத்துக்கும் எரிபொருள் கொடுக்கணும்னு சொன்னா தட்டுப்பாடு வருமா இருந்தா பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்தியாவுக்குள்ள ஏற்படும்ன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தேவையில்லாம பயப்பட்டு எரிபொருளை நிரப்புறதுக்காக எரிபொருள் நிலையங்கள்ல குமிஞ்சு கொண்டிருக்கிறார்கள்ன்றதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. ஏனடா இந்திய அரசாங்கம் இப்ப சொல்லியிருக்கிறார்கள், 74 நாட்களுக்கான எரிபொருள் கையிருப்பு எங்கள்கிட்ட இருக்குது, யாருமே பயப்படாதீங்க, 74 அடுத்து வரப்போற 74 நாட்களுக்கு எங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குது. அதுக்குள்ள இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறபடியா ரஷ்யாட்ட இருந்து இந்தியா எண்ணெயை பெற்றுக்கொள்ளுமா இருந்தா அந்த தட்டுப்பாடுன்றது வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. எரிபொருள் விலையேற்றம் வரும், விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனா தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ தயவு செய்து மக்கள் பயப்பட்டு வரிசைகளில் போய் நின்று பெட்ரோலை பெற்றுக்கொண்டு நீங்க போறதால உண்மையிலேயே பெட்ரோல் தேவைப்படுறாங்களுக்கும் அங்க சிக்கல் உருவாகும் என்ற மாதிரி ஒரு விஷயத்த
இந்தியாவினுடைய அரசாங்கம் இப்ப சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுக்குள்ள நீங்க செய்தி எடுத்து பாத்தீங்கன்னாலே பயங்கர சிக்கலான நிலைமையில தான் இந்தியாவுக்குள்ள பெட்ரோலியமும் கேஸும் போய்கொண்டிருக்குது. ஓகே, அடுத்த சில முக்கியமான அப்டேட்ஸும் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று துருக்கியினுடைய ஒரே ஒரு கப்பலை மட்டும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வழியா போறதுக்கு ஈரான் அனுமதிச்சு அந்த கப்பல் அந்த இடத்தை கடந்து போயிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஈரானுக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல உயிரிழந்து போன குழந்தைகளினுடைய பெற்றோருக்கான ஒரு நிதியுதவியா $2,00,000 நாங்க தாரோம், ரெட் கிராஸ் மூலமா இந்த உதவியை நாங்க உங்களுக்கு வழங்குறோம்னு சொல்லி சீனா முதல் முறையா ஒரு உதவி செய்யறதுக்காக ஈரானுக்கு முன் வந்திருக்குது. ஈரான் இப்ப சீனாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வழியா பெட்ரோலியத்துக்கான கப்பல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்ன்றதையும் இங்க நாங்க கவனிக்கணும். ஸோ அடுத்தது மூன்றாவது என்ன விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவோட ஒரு எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானம் ஈராக்ல விழுந்து வெடிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருந்தது. KC-135 வானத்துல வச்சே விமானங்களுக்கான எரிபொருளை வழங்கக்கூடிய ஒரு விமானம் தான் மேற்கு ஈராக்ல விபத்துக்குள்ளானதா செய்தி வெளியாக இருந்தது. இந்த செய்தி வெளியாகின நேரத்துல ஈரானினுடைய தாக்குதலால தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கலாம் என்ற மாதிரி செய்திகள் போய்கொண்டது. ஆனா அமெரிக்காவினுடைய படைகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த விமானத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமா, அந்த விமானம் காரணமாவே தான் அந்த விமானம் விழுந்து வெடிச்சிருக்கிறதாகவும் அதுக்குள்ள இருந்த 4 அந்த விமானத்துக்குள்ள இருந்தவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறதாகவும் இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்குது. ஓகே, கடைசி 5வது ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறைக்கு வருமா, அதாவது வீட்டில இருந்தே வேலை செய்யற நடைமுறைக்கு வருமானு சொல்லி அமைச்சர் வசந்த சமரசிங்க விட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல்ல எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லாட்டி வெளியேற்றம் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிறபடியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறைக்கு வருமானு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, அப்படியெல்லாம் இலங்கைக்குள்ள மேற்கொள்ள வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை. இப்ப துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடியவர்களை வீட்டில இருந்து வேலை செய்யறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஆனா அதே மாதிரியான செயல்பாடு இங்க வருமானு கேட்டா இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லித்தான் அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எதிர்காலத்தில் ஏற்படுமா இருந்தா, இந்த தொடர்ச்சியான பிரச்சனை போகுமா இருந்தா அதுக்கான நடைமுறைகளை நாங்கள் யோசிப்போம். ஆனால் அப்படி ஏற்படாது, எரிபொருளுக்கான முழுமையான செயல்பாடுகளையும் சரியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஸோ இவ்வளவு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ச்சியான அப்டேட்ஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.